श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம். போன காணொளியில் கிருஷ்ணரோட ராசலீலையை அனுபவித்தோம். இந்த காணொளியில் கேசி வதம், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துலேருந்து மதுராவுக்கு போய் கம்சனை வதம் பண்ணது, அப்புறம் சாந்தீபினி மகரிஷிக்கிட்ட போய் தன்னோட குருகுல வாசத்தை முடித்தது, அதுலேருந்து துவாரகா நிர்மாணம் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து கேசிங்கிற அசுரனை அனுப்புகிறான் கம்சன். இந்த கேசி சிந்து நகரத்துலேருந்து வர குதிரை வடிவில் வரான். சிந்துங்கிறது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடம். இப்போ கிருஷ்ணர்கிட்ட போகணுன்னா, சிந்துனா கடல், அந்த கடலில் தோன்றின ஸ்ரீ மகாலட்சுமி எப்படி நேராக இவர்கிட்ட வந்து அடைஞ்சாலோ அது மாதிரி தானும் அடையணும் அப்படின்னு அவனை அழிக்கணும் அப்படின்னு வரான். ஆயர்பாடியையே துவம்சம் பண்ணி உன்னை தேடிட்டு வரான். உன்னை பார்த்த உடனே தன் காலால் உன் மார்பை உதைக்கிறான். நீ சட்டு நகரவும் அவன் கீழே விழுந்துற, அவனை திருவடியால் உதைக்கிற. ரொம்ப தூரம் போய் விழறான். மூர்ச்சையாகி விழுந்தவன் கோபத்தோடு எழுந்து உன்னை சாப்பிட போகிறான் அப்படின்னு உன்னை நோக்கி ஓடி வரான். அவன் வாய்க்குள்ளே கையை நீ செலுத்த அந்த கை வளர்ந்து மூச்சு விட முடியாமல் பண்ண கீழே விழுந்து இறந்து போயிடுறான். தேவர்கள்லாம் உன்னை துதி பண்ணுறா, அஸ்வமேத யாகம் பண்ண அப்படின்னு கொண்டாடி உனக்கு கேசவன் ஒரு திருநாமத்தையும் கொடுக்குறான். இத்தோட கிருஷ்ணனோட லீலைகள் கோகுலத்தில் முடிஞ்சுடுத்து. இப்போ நாரதர் போய் கம்சன்கிட்ட வசுதேவர் மகனான கிருஷ்ணன் தான் நந்தகோபனுக்கு மகனாக வளர்ந்து வரான் நந்தகோகுலத்தில் அப்படின்னு சொல்கிறார். உடனே வசுதேவனை கொல்றதுக்கு கிளம்புறான் கம்சன். உடனே நாரதர் தன் பேச்சு சாமர்த்தியத்தால் வசுதேவன் எதுவும் பண்ணலை, அந்த குழந்தை தான் எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்கிறார். திரும்ப கிருஷ்ணன் வந்து அவரை துதிக்கிறார். அப்புறம் ஒரு நாள் நீ பசங்களோட கண்ணாமூச்சி விளையாடின்னு இருக்கும்போது வியோமாசுரன் வரான். தேவர்களையெல்லாம் தொல்லை கொடுத்தவனோட பிள்ளைவன். தேவாதி தேவனான உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வரான். இவனும் ஒரு சிறுவனாக மாறி விளையாட வரான். கிருஷ்ணன் கண்ணை மூடின்னு இருக்கச்சே ஆயர்களையும் பசுமாடுகளையும் குகையில் கொண்டு போய் அடைச்சி விட்றான். உடனே அவனை நீ அழித்து மீதி பேரெல்லாம் மீட்டுட்ட. குருவாயிரப்பா, இதை போல் பல விளையாட்டுகளை புதுசாக விளையாடி அந்த ஆயர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுத்த எங்கள் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். நாரதர் வந்து கம்சன்கிட்ட நந்தகோபரோட பிள்ளையாக வளர்கிறது தான் தேவகியின் 8வது குழந்தை, உன்னை கொல்ல போகிறதும் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே
கம்சன் வந்து யோசிக்கிறான். ஓ, அதான் தான் அனுப்பின அசுரர்களை எல்லாம் அழிச்சுதா அந்த குழந்தை? அப்போ அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு அவனுக்கு பயம் வருது. உடனே அக்ரூரங்கிற மந்திரியை கூப்பிட்றான். அவர் கிருஷ்ணனோட பரமபக்தர். நான் ஒரு தனுர்யாகம் பண்ண போகிறேன். இப்போ தான் தெரிஞ்சது என் மருமகன்கள் நந்தகோகுலத்தில் இருக்கான்னு. நீ போய் அவளை அழிச்சின்னு வா அப்படிங்கிறான். அவள் இங்கே வந்தால் அவளை அழிச்சுடலாம் அப்படின்னு கம்சன் நினைக்கிறான். அக்ரூரம் கிளம்புறார். அவர் பரம பக்தங்கிறதுனால அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் தான் ஸ்ரீமன் நாராயணன்னு. உன்னை வந்து சேவிக்கணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு இத்தனை நாளாகவே. ஆனால் கம்சன்கிட்ட பயம். அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, கிருஷ்ணன் தான் 8வது குழந்தைன்னு அப்படின்னு பயந்துட்டு உன்னை வந்து சேவிக்காமையே இத்தனை காலம் இருந்தார். எந்த கம்சன் கிருஷ்ணனை சேவிச்சா தண்டிப்பானோ அவனே தன்னை அனுப்புகிறானேன்னு அவருக்கு பரம சந்தோஷம். தேரில் கிளம்புறார். ஆனால் மனசு அதுக்குள்ளே கிருஷ்ணன்கிட்ட போயிடுறது. நான் கண்ணனை பார்க்க போகிறேன், என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பான், சாப்பிட சொல்லுவான், என் பக்கத்தில் உட்காருவான். ஒரு பக்கம் பயம், எங்கே கம்சன் திரும்ப கூப்பிடுவானோ, இல்லை நான் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ கம்சனால் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணனை தரிசிக்க போகிறோன்ற சந்தோஷம். ஆயர்பாடியில் நுழைஞ்ச உடனே நீ லீலைகள் பண்ண இடத்தெல்லாம் விழுந்து சேவிக்கிறார், மண்ணில் புரள்றார். உன் திருவடி பட்ட மண்ணாச்சே, இப்போ அங்கே போர்வா கூட இதை மாதிரி தான் புரள்றா. ஏன்னா பகவத் பாகவதர் ஸ்பர்ஷமும் அதில் இருக்கே. இந்த அக்ரூரர் மாதிரி பக்தியும் பாக்கியமும் சில பேருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறார். கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் லீலைகளை பாடின்னு இருக்கா. அவன் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு ஆனந்தமாக பேசின்னு இருக்கா. நந்தகோபர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறார். குருவாயிரப்பா உன்னை தரிசிச்சுட்டார். மாட்டு கொட்டகையில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அக்ரூர் வருகை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்க பலராமனோட. ஞானிகளும் யோகிகளும் மனசுக்குள்ளே தியானிக்கிற பெருமாள் அப்படியே வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்து தான் அக்ரூருக்கு. வரும்போது அர்ச்சராதி மார்க்கத்தில் போகச்சே எல்லாரும் வரவேற்கிறாளே, அது மாதிரி தேரோட்டும் போது இருந்தது. கிருஷ்ணன் நீராடிட்டு தூய்மையான திருமேனியோட மஞ்சள் பட்டாடை அணிஞ்சு ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு புன்னகையோடு இருக்க அக்ரூரை அவர் தரிசிக்கிறார். தேர்லேருந்து இறங்கி ஓடி வந்து சேவிக்கிறார். உன்னை நீ அவரை ஆற தழுவுற. குசலை விசாரிச்சுட்டு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போன நந்தகோபர்கிட்ட சொல்லி அவருக்கு அதிதி பூஜைலாம் பண்ணுறார். கம்சன் சொன்னதை சொல்கிறார். கிருஷ்ணனும் கோபர்கள்ட்ட கம்சன் அரசன் என்னை கூப்பிட்ருக்கான், நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திரி முழுக்க அவரோட பேசின்னு இருந்தார். அக்ரூரை வந்து கண்ணனை நீ மதுராவுக்கு வரணும்னு தன் மருமகன்களை அழைச்சின்னு வர சொல்லி கம்சன் சொல்லியிருக்கான் அப்படின்னு உடனே ஆயர்கள் ரொம்ப வருத்தப்படுறான். இவன் போயிட்டு வர வரைக்கும் எப்படி இவனை பார்க்காம இருக்கிறது? ஒருவேளை இவன் பெற்றோரான தேவகி வசுதேவரோடைய தங்கிட்டா என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் உயிர் வாழ்வோமா அப்படின்னு கோபிகைகள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனை தவிர வேற புகழ் இல்லாத நம்மளை கைவிட்டுடுவானா கிருஷ்ணன்? இப்படி ஆயிடுத்தே, கருணையே வடிவான கிருஷ்ணன் நம்மளை இப்படி தவிக்க விடுவானா அப்படின்னு ஒரே புலம்பல். ராத்திரி கடைசி ஜாமத்தில் நண்பர்களோடையும் நந்தகோபரோடையும் அக்ரூரோடையும் குருவாயிரப்பா நீ பலராமனோட கிளம்பிட்ட. கோபிகைகள் துக்கத்தில் மூழ்கிட்டா, கதர்றா. உன் நண்பனை அனுப்பி அவர்களெல்லாம் சமாதானப்படுத்த சொல்கிறேன். நான் மீண்டும் வருவேன்னு சொல்லு அப்படிங்கிற. அவனும் போய் சொல்கிறான். விருந்தாவனத்தை கடக்கச்சே மரங்களும் செடி கொடிகளும் அழறதான். எப்படி ஸ்ரீராமர் வனவாசம் போகும்போது அயோத்தியில் இருந்த மரங்களும் செடி கொடிகளும் அழுதுதோ அது மாதிரி இங்கேயும் மரம் செடி கொடிலாம் கிருஷ்ணனை பிரிய போகிறோமே அப்படின்னு அழறதான். யமுனையை கடந்து போகிறச்சே சந்தியாவந்தன நேரம் வருது. அப்போ அக்ரூரை சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க, அதனால் ஆற்றுல இறங்க வேண்டாம் அப்படின்னு இங்கேயே உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். யமுனைக்குள்ளே இறங்கி பார்த்தா கிருஷ்ணனை பார்க்குறார். இப்போ தானே சொல்லிட்டு வந்தோம் இறங்க வேண்டான்னு, எப்படி இறங்கி வந்தான் அப்படின்னு திரும்பி பார்த்தா தேர்லேயும் கிருஷ்ணன் இருக்கான். மாறி மாறி பார்க்குறார். குருவாயிரப்பா இது என்ன ஆச்சரியம், எங்கும் நிறைஞ்ச நீ 2 இடத்துல மட்டும் அவருக்கு தெரிஞ்ச. தண்ணீரில் முழுகினப்போ பரமபதநாதனா ஸ்ரீமன் நாராயணனா ஆதிசேஷ படுக்கையில் பள்ளி கொண்ட பெருமாளா 4 கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரையோட உன்னை சேவிக்கிறார். என்ன புண்ணியம் பண்ணாரோ உன்னை துதிக்கிறார் பிரம்மானுபவத்தில் மூழ்கி. உடனே உன்னை நீ மறைச்சுன்ட்ட. திரும்பி கரைக்கு வந்த உடனே அக்ரூரை பார்த்து, என்ன தண்ணி ரொம்ப குளிர்ந்து இருக்கா, இப்படி மெய் சிலிர்த்து வேர்த்து வெறுவருக்க வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குற நீ. அவரால் பதிலே பேச முடியல.
அதுக்கப்புறம் மேலே மதுராவுக்கு போகிறா. குருவாயூரப்பா நீ தான் அடியேனையும் காக்கணும் அப்படிங்கிறார். நண்பகலில் மதுராவுக்கு வந்து சேர்ந்த வெளியில் இருக்கிற தோட்டத்தில் உட்காந்து உன் நண்பர்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்ற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு மதுராவை சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். மதுராவாசிகள்லாம் கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாத்தையும் கேட்டிருந்தவா எப்போ கிருஷ்ணனை சேவிப்போம் அப்படின்னு காத்துட்டுருக்கா. அவள் பண்ண புண்ணியம் அவள் உன்னை தேடி வராமல் நீயே அவளை தேடி போயிட்ட. அவளுக்கு தரிசனம் கொடுக்க தான் மதுராவை சுற்றி பார்த்தியா? உன் கடைக்கண் பார்வையால் அவர்களெல்லாம் கடாட்சிச்சு ஆனந்தத்தை கொடுத்த. அப்போது ஒரு சலவை தொழிலாளி வரான். அவங்ககிட்ட ஒரு வஸ்திரத்தை நீ கேட்குற. ஆயர்களுக்கெல்லாம் ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். குருவாயூரப்பா ஒரே அடியில் அவனை நீ அழிச்சுட்ட. அவன் உனக்கு வஸ்திரம் தரமாட்டேன்னு சொன்ன பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போவான். ஆனால் உன்னால் உன் கையால் அவனுக்கு மரணம் ஏற்பட்டதுனால நற்கதி அடைஞ்சிட்டான். அப்புறம் ஒரு நெசவாளி உனக்கு நல்ல வஸ்திரங்களெல்லாம் கொடுக்குறார். அவரும் நற்கதி அடைஞ்சுடுறார். அடுத்து மாலாக்காரர் வர. அவர் பூமாலை, பூங்கொத்து, பாமாலை இதெல்லாம் சமர்ப்பிக்க நீ அவர் கேட்ட வரமான பக்தியையும் செல்வத்தையும் கொடுத்த. ஒரு கூன் முதுகோடு வந்தவ சந்தனத்தை எடுத்துன்னு வந்து உன்னை சேவிக்கிறா. இவ்வளோ அழகான உனக்கு தான் கொண்டு வந்த இந்த சந்தனத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் நீ அவள்கிட்டேருந்து சந்தனத்தை வாங்கி பூசிண்டு அவள் கூனை சரி செஞ்சு அவளை பேரழகிய மாற்றிட்ட. குருவாயூரப்பா உன்னை பற்றி எல்லாரும் பாவிகளை தவிர மற்ற எல்லாரும் புரிஞ்சுட்டா. ஒரு பக்கம் ஒருத்தன் தலையை கொய்யிற, ஒரு பக்கம் மோட்சம் கொடுக்குற, ஒருத்தனுக்கு செல்வத்தை கொடுக்குற, ஒருத்தையே பேரழகியாக ஆக்கிட்ட. நீ சாமானியன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு அவாக்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறான். குருவாயூரப்பா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படிங்கிறார் பட்டதிரிகள். தனுர்யாகம் நடக்கிற மண்டபத்தை நீ அடைஞ்சிட்ட. காவலாளிகள்லாம் உன் அழகில் மயங்கி உன்னை உள்ளே விடுறான். கம்சா பூஜிச்சின்னு வந்த அலங்கரித்து வச்சுருந்த அந்த வில்லை நீ கையில் எடுத்ததை பார்த்த உடனே காவலாளிகளாம் அதை எடுக்காத அப்படின்னு கத்தின்ண்டே வரா. அதுக்குள்ளே நீ அந்த வில்லில் நான் ஏற்றி வளைச்சி முடிச்சுட்ட. இதுதான் கம்சவதம் நடக்க போகிறத காமிச்ச மேளம் மாதிரியான். தேவர்கள் ஆஹா வில்லையே இப்படி முறிக்கிறாரே, கம்சனை எப்படி வதம் பண்ணுவார் அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனால் கம்சன் பயப்படுறான். வில்லையே முறிச்சுட்டானே, நம்மளையும் இப்படி முறிச்சிடுவானோ அப்படின்னு. அந்த உடஞ்ச வில்லாலேயே காவலாளிகள்லாம் அடித்து அழிச்சுட்ட. நடுங்கிட்டான் கம்சன். குருவாயூரப்பா உன் வீரத்தையும் கருணையும் பராக்கிரமத்தையும் பார்த்து உன் பெருமையை நல்லவா பிரீத்தியோடவும் துஷ்டர்கள் பீதியோடவும் எல்லாரும் புரிஞ்சுட்டா. சாயங்காலம் தோட்டத்துக்கு திரும்ப வந்துட்ட. ராதையை விட்டுட்டு வந்ததை நினச்சி வருந்தி அவதார காரியத்தை பண்ணணுமே தான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்க போயிடுற. அடுத்த நாள் காத்தால் அரங்கத்தில் மல்யுத்தம் நடத்த கம்சன் ஏற்பாடு பண்ணுறான். பக்கத்து ஊரில் இருக்கிற அரசர்கள், இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வரா. நந்தகோபுரம் வரார். மேல் மாடத்தில் கம்சன் உட்காந்து பார்க்குறான். அப்போ நீ பலராமனோட புஷ்பம், வஸ்திரம், சந்தனம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வந்த. வாசலில் குவலையா பீடம்ங்கிற யானையை நிறுத்தி வச்சு அந்த பாகனை கிருஷ்ணன் வந்த உடனே தற்செயலாக நடந்த மாதிரி அந்த யானையை ஏவி அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதில் தப்பிச்சா முஷ்டிகன் சாணூரன்னு 2 மல்லர்களை கொண்டு கொல்ல சொல்கிறான். இதுலேயும் தப்பினா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். நீ உள்ள நுழையச்சே கோலையாப்பிடம்ங்கிற யானை உன்னை தடுக்கிறது. பாபியே நகர்ந்து போ, வழிவிடு அப்படின்னு நீ எச்சரித்த. ஆனால் யானை பார்க்க என்ன பண்ணுறான், யானை ஏவறான். அதுவும் ஓடி வந்து தும்பிக்கையால் உன்னை தூக்கிடுது. நீயும் கொஞ்ச நாள் விளையாட்டு காமிச்ச. அது தலையில் ஓங்கி உன் கையால் அடிச்சுட்டு அது 2 காலுக்கு இடையில ஒளிஞ்சுட்ட. திரும்ப வெளியில் வந்து தும்பிக்கையை பிடிச்சி அதை கீழே தள்ளிட்ட. தந்தத்தை முறித்து அது உயிரையும் எடுத்துட்ட. அந்த தந்தத்துலேருந்து உதிர்ந்த எந்த முத்துக்களை எடுத்து தன் நண்பன்கிட்ட கொடுத்து இதை ஒரு ஹாரமாக செஞ்சு ராதைக்கு என் பரிசாக கொடு அப்படின்னு சொல்கிறேன். தந்தத்தை தோளில் வச்சுட்டு பலராமனோட அரங்கத்துக்குள்ளே நுழையிற. கம்சனுக்கு பீதி இன்னும் ஜாஸ்தியாகிடுறது. ஜனங்கள்லாம் ஆஹா இப்படி இவரை சேவிக்க நம்ம எத்தனை பாக்கியம் செஞ்சோமோ, இத்தனை நாளாக இவனை வளர்த்த நந்தகோபனும் கோபிகைகளும் யசோதாவும் விட நம்ம எல்லாரும் பாக்கியசாலிகள் அப்படிங்கிறா. நீ தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் எல்லோருக்கும் புரியல. ஆனாலும் உன்னை தரிசித்ததால் அவள் பாவங்கள்லாம் நீங்கி உன் லீலைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஓ இவன் தானா அது அப்படின்னு. சாணூரன் கிருஷ்ணனையும் முஷ்டிகன் பலராமனையும் தாக்க வரான். 4 பேரும் பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிங்க. மேலே தூக்கி போட்டு கீழே தள்ளி இழுத்துண்டே போய் சண்டை போட்ட. என்ன ஆச்சரியம், இவா 2 பேரையும் நீ பிடிச்சு விட்டுடுற, அப்புறம் திருப்பி பிடிச்சு விட்டுடுற.
அப்புறம் திருப்பி தாக்குறேன். இந்த சின்ன குழந்தைகளோட இந்த மல்லர்கள் மோதுறாளே என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுறா மக்கள்லாம். நீ சாணூரனை பிடிச்சி ஒரு சுற்றி கீழே போட அவன் இறந்துடுறான். பலராமன் முஷ்டிகனை ஓங்கி குத்த அவனும் ஆண்டு போயிடுறான். மீதி மல்லர்கள்லாம் இது பார்த்த உடனே ஓடி போயிடுறான். கிருஷ்ணன் வென்றதை எல்லாரும் கொண்டாடுறான், மேலெல்லாம் வாசிக்கிறான். கம்சனுக்கு ஒரே பயம், என்ன பண்ணுறதுனே தெரியல. தேவகி வசுதேவரை கொண்டு வாருங்கள், நான் அவர்களை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணன் பலராமனை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிறான். இவ்வளவு காலம் பிரிந்திருந்த உன் பெற்றோரை நீ பார்க்கறதுக்கு காத்துட்டுருக்க, இவன் அவளை கொல்லுவேங்கிறானே. உடனே நீ கருடனை போல் தாவி மேலே உட்காண்டிருந்த கம்சன் மேலே பாஞ்சிட்ட. அவனை இறுக்கி பிடிக்க அவன் எலும்புகள்லாம் நொறுங்கிடுறது. மேலேருந்து அவனை கீழே தள்ளி அவன் மேலே நீ குதிச்ச. தேவர்கள்லாம் பூ மாறி பொழியிறா. கிருஷ்ணன் இவ்வளோ நாளாக எங்கே இருக்கான், எப்படி வருவான்னு பயந்துட்டே இருந்தான் கம்சன். வில்ல கிருஷ்ணன் முறிச்ச சத்தம் கேட்டபோதே பாதி இறந்துட்டான். குவலையா பீடத்தையும் முஷ்டிக சாணூரையும் கொன்னதை பார்த்து மீதி இந்த உயிரும் போயிடுத்து. கிருஷ்ணன் நினச்சிக்கிறான், மாமான்னு ஆசையோடு தட்டினா பலம் இல்லாமல் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரே அப்படின்னு நீ சொல்கிற. வசுதேவர் தேவகிங்கிற ஜீவாத்மாக்களை கம்சன்கிற நம்ம கர்மா சிறை வச்சுருக்கான். கிருஷ்ணன் வந்துட்டால் கர்மா போயிடும் அப்படின்னு காட்டுற. உன்னை பற்றியே எப்பவும் நினச்சிட்டே இருந்து உன் கையாலேயே வதைக்கப்பட்டதுனால மோட்சம் போயிட்டான். இப்படி பயத்துலேயும் வெறுப்புலேயும் உன்னை நினச்சவாளே மோட்சம் போயிட்டாளே, உன்னையே நினச்சின்னு இருக்கவாளுக்கு நீ எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவ. கம்சனோட 8 சகோதரர்களையும் கொன்று உன் பெற்றோரை விடுவிச்சு அவளை சேவிச்சு இனிமேல் உங்களுக்கு தான் வாழ்நாள் முழுக்க சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி உக்ரசேனனை அரசனாக்கி யாதவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்ச. மதுராபுரி மன்னனாக நீ விளங்கின, என் வியாதிகளையும் போக்கு அப்படிங்கிறார். கம்சவதத்துக்கு அப்புறம் சாந்தீபினி முனிவர்கிட்ட ஆச்சாரியனை ஏற்றுண்டு 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64 கற்று தேர்ந்துட்ட. எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்கு குருகுல வாசம் பண்ண? தான் குருகுல வாசம் பண்ணாதான் எல்லாரும் தன்னை பின்பற்றி ஆச்சாரியனை அண்டி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனியா? அவருக்கு குருதட்சணையாக அவரோட இறந்த பிள்ளையை மீட்டு கொடுத்த. மதுராவுக்கு வந்துட்ட. வரச்சே பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ஊதிண்டு வந்த. ஆனால் நீ போகும்போது உன் கையில் சங்கம் இல்லை. இந்த சாந்தீபினி முனிவரோட பிள்ளையை தேடின்னு போகிறான் இல்லையா, அப்போ முதல்ல கடலில் தான் தேடுறார். பாஞ்சஜனங்கிற அசுரன் தான் அவனை விழுங்கிட்டா அப்படின்னு சொல்ல அவன் வயிற்றை கிழிச்சு பார்க்குறார். அங்கே இல்லைங்கிறதுனால அங்கே கிடச்ச சங்கம் எடுத்துட்டு யமலோகத்துக்கே போய் அந்த பிள்ளையை மீட்டுண்டு வந்து தன்னோட குருக்கிட்ட கொடுக்குறார். கிருஷ்ணன் திரும்பி வந்து பார்த்தா மதுராவாசிகள்லாம் உன்னை பிரிஞ்சு வருத்தப்படுறா. இது பார்த்த உடனே உனக்கு கோபிகைகளின் ஞாபகம் வருது. தேவர்களோட குருவான பிரகஸ்பதியின் சீடரான உத்தவரை நண்பனாக்கிண்டு அவரை கோபிகைகளை போய் பார்த்து வர சொல்கிற. குருவாயிரப்பா, நீ எதுக்கு உத்தவரை அனுப்பினன்னு கேட்க, என் மேலே பக்தியோடு இருக்கிறவர் கோபிகைகளின் சிறந்த பக்தியை தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான், அதனால தான் அனுப்பினேன் அப்படிங்கிறார். சாயங்காலம் போய் உன் அனுகிரகம் பெற்ற கோகுலத்தை அடையிறார் உத்தவர். கிருஷ்ணன் சொல்லி அனுப்பினதை நந்தகோபர் யசோதைக்கிட்ட சொல்கிறார். என்னை வளர்த்து ஆளாக்கினவங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், என்னுடைய அன்பும் வணக்கங்களும் அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அவளோட பேசின்னு இருக்கார். கிருஷ்ணன் மதுரால் நுழைஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்கிறார். காத்தால் உத்தவர் தேரை பார்த்த உடனே கிருஷ்ணன் தான் வந்துட்டானோன்னு கோபிகைகள்லாம் ஓடி வரா. வந்தது தூதர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை பார்க்க வரா. கிருஷ்ணனை போலவே ஒளி வீசிண்டு ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுண்டு உன்னை போலவே அழகாக இருக்கிறத பார்த்து உன் ஞாபகம் தான் வந்தது அவளுக்கெலாம். ஆனால் அந்த கிருஷ்ணன் இப்போ தங்கள் பக்கத்தில் இல்லையேன்னு அழுதுண்டே தழுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதேதோ பேசுகிறா. மதுராவுக்கு போய் அந்த பெண்களெல்லாம் பார்த்து மயங்கி போயிருப்பான், எங்களெல்லாம் மறந்துட்டான், ஆனால் நாங்கள் அவனை மறக்க மாட்டோம் அப்படிங்கிறா. ராசக்கிரீடையெல்லாம் மறந்துடுவோமா, அப்போ எங்களை அவன் அணைச்சா மாதிரி இன்னொரு தடவை எங்களை அணைக்க வரமாட்டானான்னு கேட்டோன்னு போய் சொல்லும். அப்போ உத்தவர் நீ சொன்னதை சொல்ல ஆரம்பிக்கிறார். மதுராவில் நுழைஞ்சலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறார். கிருஷ்ணன் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். உங்கள் மனசில் அந்தர்யாமியாக கட்ட விரல் அளவுக்கு நான் காட்சி கொடுப்பேன், அதை அனுபவித்து ஆனந்தமாக இருங்கோ அப்படின்னு கிருஷ்ணரோட அன்பையும் சொல்கிறார். வீட்டு வேலை செய்யும்போது கிருஷ்ணனை பார்க்குறா. அவன் பண்ண லீலைகளையும் கனவுல கூட உன்னையே பார்த்துட்டு இருக்காங்கிறத பார்த்த உத்தவர் கிருஷ்ணன் இவாளுக்கு ஞானத்தை பற்றி சொல்கிறதுக்கு தன்னை அனுப்பலை, இவா பக்தியை நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் என்னை அனுப்பியிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ராதையை கூப்பிட்டு
நீ எப்படி பேசுவியோ அதை மாதிரி கிருஷ்ணன் என்கிட்ட பேசுகிறான், என்னை நீன்னு நினச்சி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுத்துகிறார். சீக்கிரமாக வந்து நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இப்போ காரியம் இருக்கிறதுனால உடனே வர முடியாது, என்னை நினச்சிண்டே இருந்து ஆனந்தமாக இருங்கள், பிரிவே தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பினான்னு சொல்லி அவள் வருத்தத்தை எல்லாம் போக்குறார். திரும்ப கிருஷ்ணன்ட்ட வந்து அங்கே கோகுலத்தை நடந்ததெல்லாம் சொல்கிறார். சைரன் 3 அந்த திரிவக்ரா இருக்கால, கிருஷ்ணன் வந்து கூணை கூட வந்து நிமித்தினாரே, அவள் வந்து அந்த சந்தனம் கொடுக்கும்போது கிருஷ்ணனை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்றான். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ சில காரியம்லாம் இருக்குது, நான் பின்னாடி ஒரு நாள் வரேன்னு. அதனால் அவள் வீட்டுக்கு போகிறார். அவளை தேடிண்டு நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு உத்தவரோட போகிறார். அவள் வந்து வரவேற்பு ஏற்பாடெல்லாம் ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்கா. நான் தான் இப்போ வரேன்னே சொல்லலையே, நீ என்ன இவ்வளோ அலங்காரம்லாம் பண்ணிட்டு இவ்வளோ வரவேற்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்ட நீ. அவள் தினமும் அலங்காரம் பண்ணி வரவேற்க தயாராக இருக்கா. இப்படி கிருஷ்ணனை நேராக பார்த்தவ அவள் ஆசை நிறைவேறி உனக்கு கைங்கரியம் பண்ணுறான். அவளை தனியாக அழிச்சின்னு போய் மகிழ்விக்கிற நீ. கைங்கரியம் எல்லாத்தையும் ஏற்றுண்ட. என்ன வரம் வேணும்னு கேட்க, நீ ஒரு இரவும் தொண்டு செய்ய அருளணும் அப்படின்னு கேட்குறா. பட்டதிரி சொல்கிறார், ஐயோ இந்த பெண் மோட்சம் கேட்டிருந்தா நித்திய கைங்கரிய பிராப்தியே கிடச்சிருக்குமே, அதை கேட்கலையே அப்படிங்கிறார். உன் அனுகிரகத்தால் அவளுக்கு ஒரு உபஸ்லோகன்னு மகனையும் கொடுத்த. அவனை நாரதர்கிட்ட அனுப்பி பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி தெரிஞ்சுண்டு அதை பரப்ப சொன்னேன். அடுத்து அக்ரூரர் இல்லத்துக்கு போகிறேன். அவரும் ஒன்று ஆராதித்து வரவேற்கிறார். காட்டிலிருந்து வந்த பாண்டவர்களை திருதராஷ்டிரனெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு வர சொல்கிறார். அடுத்து கம்சனை கொன்னதால் கோபம் அடைஞ்ச அவன் மாமனார் என்ன பண்ணுறான், ஜராசந்தன் 23 அக்ஷோகினி சேனையை கொண்டு சண்டை போட வரான். அவன் மொத்த சேனையும் அழிச்சிட்டு அவன் அழிக்காமல் ஏன் விட்டு வச்ச? அவன் வரிசையாக தன் நண்பர்களை அழிச்சின்னு வருவான், அவர்களையும் அழிக்கணும்னு தான். கம்சனோட நண்பர்களை அழிச்சிட்டு கடைசியில் அவனை வதம் பண்ண மாதிரி அவன் சேனைகளை அழித்து தோல்வியே பார்க்காதவனை உயிர் பிச்சை கொடுத்தனால அவன் நொந்து போயிடுறான். ஆனால் கிருஷ்ணன் எதிர்பார்த்த மாதிரி 17 தடவை ஒவ்வொரு முறையும் 23 அக்ஷோகினி சேனையோடு வந்து தோற்று போகிறான். 18வது தடவை காலயவனன் சேனையோடு வந்தப்போ கிருஷ்ணன் யோசிக்கிறார், பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக இருக்குது இந்த மாதிரி அப்பப்போ போர் வந்தால், அவளும் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோடு ராத்திரியாக விஸ்வகர்மாவை விட்டு கடலுக்கு நடுவில் துவாரகையை நிர்மாணம் பண்ண சொல்லி மொத்த மக்களையும் துவாரகைக்கு மாற்றிட்டார். உன்னோட யோக சக்தினால் இதை பண்ண, எல்லாரையும் துவாரகையில் கொண்டு விட்டுட்டு நீ மதுராவுக்கு திரும்பி வர. மதுராவை சுற்றி இருக்குது சேனை. நீ வந்து அரண்மனையிலேருந்து ஒரு தாமரை மாலை அணிஞ்சுட்டு வெளியில் வந்த உடனே இந்த சேனையை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிட்ட. இந்த காளையவனன் என்ன பண்ணுறான், ஒன்று துரத்தின்னு வரான். இவன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி போரின் போது தான் இறக்கக்கூடாது அப்படின்னு சிவன்கிட்ட ஒரு வரம் வாங்கி வச்சுட்டுருக்கான். நீ என்ன பண்ணுற, ஓடி போய் ஒரு மலை குகையில் ஒளிஞ்சுட்ட. அங்கே முசுகுந்தன்கிறவர் வந்து போத்திட்டு படுத்துட்டுருக்கார். இவன் உள்ளே நுழைஞ்சவன் அங்கேருந்து என்னை ஏமாற்றி ஓடி வந்து இங்கே வந்து படுத்துட்டுருக்கியா, உன்னை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நினச்சிட்டு இவன் உதைக்கிறான் அந்த முசுகுந்தனை. அவர் எழுந்து இவனை பார்த்த உடனே இந்த காளையவனை எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறான். இந்த முசுகுந்தன் முன்னால் இக்ஷ்வாகு வம்சத்து அரசன். தேவாசுர சண்டையில் ரொம்ப காலம் தேவர்களுக்கு உதவினதுனால அவள்லாம் இவனுக்கு ஒரு வரம் தரா. நீ இது மாதிரி போய் ஒரு குகையில் படுத்து தூங்கு, நீ தூங்கறச்சே யார் உன்னை எழுப்பினாலும் அவளை நீ பார்த்தேன்னா எரிஞ்சு போயிடுவா அப்படின்னு. இப்போது கிருஷ்ணர் வெளியில் வரார். வெளியில் வந்து அவனுக்கு காட்சி கொடுக்குற. சில காலம் தவம் பண்ணிவிட்டு மோட்சம் அடைவாய் அப்படின்னு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணுற. மீதி அசுரர்கள்லாம் உன் கையால் மரணித்ததால் நற்கதி அடைஞ்சிட்டா. ஆனால் இந்த காளையவனன் போரில் சாகக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கினதுனால இப்படி அவனுக்கு அழிவு. திரும்ப மதுராவுக்கு வந்து காளையவனோட மொத்த சேனையும் அழிச்சுட்ட. ஜராசந்தன்ட்ட சண்டை போடாத, நீனே வெற்றி பெற்றாய்ன்னு சொல்லிட்டு துவாரகைக்கு வந்துட்ட. இப்படி புதுசாக ஒரு க்ஷேத்திரத்தை துவாரகையை நீ நிர்மாணம் பண்ணதை பார்த்து தேவர்கள் எல்லாம் அவள் செல்வத்தை எல்லாம் காணிக்கையாக கொடுக்குறான். கிருஷ்ணன் கடலரசனை 25,000 அடி பின்னாடி போக சொல்ல அங்கே கடல் நடுவில் நகரத்தை நிர்மாணித்த உடனே சுற்றி கடல் சூழ்ந்துடுத்து, யாரும் சண்டைக்கு வர முடியாமல் பண்ணுறதுக்காக. அடுத்து தான் ரொம்ப நாளாக உன் தேவியை பிரிஞ்சிருக்கியே, அவளோட சேர வேண்டாமா, அதனால் பலராமனுக்கு திருமணம் நடக்கிறது.
तदुषिरेवत भूपृतिरेवतीं हलभृदेदनयां विधिशासनात् महितमुत्सवघोषमबूभुषः समुदिदैः मुदिदैः सह यादவைः. ரேவதன்னு ஒரு அரசன் இருந்தான். அவனோட மகளான ரேவதி இருக்கா. இவ 27 சதுர்யுகமாக இருக்கா. இந்த ரேவதன் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வேண்டி பிரம்மா கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி என் பெண்ணுக்கு ஏற்ற வரம் யாராவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா சொல்கிறார், நீங்கள் திரும்பி போகிறதுக்குள்ளே 27 சதுர்யுகம் போயிடுத்து, ஆதிசேஷன் அம்சமான பலராமனுக்கு மனம் முடிச்சு கொடு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அதன்படி ரேவதிக்கும் பலராமனுக்கும் திருமணம் ஆறுது. திரேதா யுகத்தில் 8 அடி உசரம் இருந்த ரேவதியை தன் கலப்பையால் தட்டி தன் உயரமான 7 அடிக்கு கொண்டு வந்தாராம் பலராமன். இனி அடுத்த காணொளியில் திவ்ய தம்பதிகள் எப்படி ஒன்று சேர்ந்தான்னு பார்க்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.